இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் அண்ட் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ, இஃப் அண்ட் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்டின்னா என்னன்னா, ஸோ ப்ரோகிராம்ல வந்து செட் ஆஃப் கோட்ஸ வந்து ரன் பண்றதுக்காக நம்ம இஃப் அண்ட் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ, இப்போ பொதுவா ரியல் லைஃப்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இஃப் அண்ட் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீங்க WhatsApp யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ, WhatsApp நீங்க இன்ஸ்டால் பண்ண உடனே உங்க மொபைல் நம்பர் கேட்கும். அண்ட் அந்த மொபைல் நம்பர் நீங்க கரெக்ட்டா குடுத்தீங்கன்னா, அடுத்து வந்து ஒரு செட் ஆஃப் கோடு வந்து ஐ மீன் செட் ஆஃப் ஃபங்ஷன் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணும். அதாவது நீங்க கரெக்ட்டா குடுத்துட்டீங்கன்னா, ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகலாம். அது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்ல வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுவே ஃபால்ஸா இருந்துச்சுன்னா, ஸோ அந்த நம்பர் வந்து இன்வேலிட் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து த்ரோ பண்ணும். ஸோ நீங்க இந்த மாரி நீங்க ஆ மெனி கோட்ஸ் வந்து நீங்க போட்டுக்கலாம். ஸோ உள்ள மெனி கோட்ஸ் ஓகேங்களா? ஸோ அதான் வந்து இஃப் அண்ட் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ எப்போ வந்து அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா இருக்கும், அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகும். ஸோ ஸ்டேட்மெண்ட் பிளாக் ட்ரூ வந்து எனக்கு ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ எப்போ வந்து என்னோட கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுதோ, எனக்கு வந்து எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். ஸோ இவ்வளோ தான் டிஃபரன்ஸ்.